கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோவையில் இன்று தொடங்குகிறது. விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த கருத்தரங்கு இன்றும் நாளையும் நடக்கிறது. 2 நாள் திட்டம் என்ன, விஜய் வகுக்கும் வியூகம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். விரைவில் தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்திற்கு திட்டமிட்டிருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதற்கு முன்னதாக பூத் கமிட்டி கட்டமைப்பை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளார். தமிழகத்தில் சுமார் 69,000 பூத்துகள் இருக்கும் நிலையில் திமுக, அதிமுகவுக்கு சளைக்காத வகையில் தனது கட்சியின் பூத் கமிட்டியையும் வலுப்படுத்தி வருகிறார் விஜய். இதில் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா தனது அணியினரோடு பூத் கமிட்டியை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார். கிட்டத்தட்ட பெரும்பாலான பூத்துகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படும் நிலையில் மண்டல வாரியாக கருத்தரங்குகளை நடத்தி நிர்வாகிகளிடையே உரையாற்ற இருக்கிறார் விஜய். அதன்படி கோவை மண்டலத்திலிருந்து ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறது தவேக. விழுப்புரத்தில் முதல் மாநாடு நடத்தப்பட்டாலும் சென்னை மண்டலத்தை தாண்டி முதல் முறையாக கட்சி நிகழ்ச்சிக்கு கோவைக்கு செல்கிறார் விஜய். குறிப்பாக 11 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கோவை வர இருப்பதால் கட்சி நிர்வாகிகள் உற்சாகத்தில் இருக்கின்றனர். கோவை விமான நிலையம் வரும் விஜய்க்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர். விமான நிலையத்திலிருந்து லீ மெரிடியன் ஹோட்டல் செல்லும் விஜய் மதியம் 2 மணி அளவில் கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு புறப்படுகிறார். குறும்பபாளையத்தில் இருக்கும் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் கருத்தரங்கு கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட இருக்கிறது. முதல் நாளான இன்று சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். மொத்தமாக 6,940 பேர் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2ஆம் நாளில் கோவை, கரூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். 2 தினங்களிலும் மாலை 3 முதல் 6 மணி வரை நடக்கும் நிகழ்ச்சியில் விஜய் தலைமை உரையாற்ற இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் கட்சி சார்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விஜய் அறிவுரை வழங்க இருக்கிறார். பங்கேற்க இருப்பவர்களுக்கு சிற்றுண்டி வழங்க ஏற்பாடு முடிந்த நிலையில் பாதுகாப்பு பணிகளுக்கு பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இப்படியாக கோவை செல்லும் விஜய் தேர்தல் பணிகளை இப்போதிலிருந்தே தொடங்க இருப்பதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக திருநெல்வேலி மண்டலத்தில் கருத்தரங்கு நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது.